கல்லீரல் சிதைவு நோய் அப்படின்னு என்னன்னா கல்லீரல் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறது. இது வந்து ஏன் வருது அப்படின்னா இது எல்லாருக்குமெல்லாம் வராது. அதாவது ஓவர் ஆல்கஹால், ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறவங்களுக்கு, லேட் நைட் சாப்பாடு, லேட் நைட் தூக்கம், நடந்தா கெசு கெசுன்னு மூச்சு வாங்கும், லெஃப்ட் சைடு சுருக்கு சுருக்குன்னு குத்தும். அடுத்தது 2 வேளை உணவு பசி எடுத்து சாப்பிடுவீங்க. அலோபதியில லிவர் சிரோட்டிக் மெடிசன் கிடையாது, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான். சித்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள நாங்க லிவரை வந்து முழுசாவே உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். இந்த வயசுல இருந்து இந்த வயசுல வந்து அதிகமான பாதிப்புகளை நாங்க பார்த்திருக்கோம் இல்ல பாக்குறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்ல முடியும். 28ல இருந்து 30க்குள்ள ஃபேட்டி லிவர் தான் வருவாங்க. ஓகே. ஆனா 30க்கு மேல லிவரை பொறுத்த வரைக்கும் 90% செயல் இழந்தா மட்டும்தான் நமக்கு லிவர் கெட்டதே தெரியும். மேம், இப்போ இந்த லிவர் சிரோசிஸ்னு ஒரு நோய் இருக்கு. ஸோ இது வந்து பலரையும் பாதிக்குது. இதுக்கான ஹை லெவல் ட்ரீட்மெண்ட்ஸுமே நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற லெவலில் தான் இருக்காங்க. லிவர் சிரோசிஸ்னா என்ன? அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வுகள் தான் என்ன? அதாவது லிவர் சிரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்லீரல் சிதைவு நோய் அப்படின்னு என்னன்னா கல்லீரல் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறது. அதனோட செல்ஸ் அதாவது சாஃப்டா இருக்கும் லிவர், அது வந்து சாஃப்டா இருக்கிறது ரொம்ப கட்டிப்பட்டுரும். கட்டிப்பட்டு அதனோட தன்னைத்தானே செல்களை அழிச்சு கல்லீரல் வடுவா மாறும். அதாவது ஸ்கேர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கல்லீரல் வடு. இது வந்து ஏன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது உடனே ஒரு மாசம் 10 நாள் 20 நாள்ல சிரோட்டிக் வந்துருச்சு, சிரோசிஸ் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து நாள்பட்ட, அதாவது என்ன சொல்றது, ஒரு 6 வருஷத்துல இருந்து 10 வருஷம் இந்த நோய் தாக்கத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் லிவர் வந்து சிரோசிஸ் ஆகும். இது யாருக்கெல்லாம் வரும்? எல்லாருக்குமே வருமா அப்படின்னா இது எல்லாருக்குமெல்லாம் வராது. அதாவது ஓவர் ஆல்கஹால், அதிகப்படியான மது அருந்துபவர்களுக்கு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறவங்களுக்கு, லேட் நைட் சாப்பாடு, லேட் நைட் தூக்கம், இது வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு 11 மணி பிரியாணிலாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. வெடிய வெடிய இந்த சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேல எடுக்கிற அத்தனை உணவும் நாங்க வந்து பாய்சன் சொல்றோம் சித்தால. நீங்க 11 மணி 12 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னா இளமையா இருக்கிற வரைக்கும் செரிக்கும். அந்த இளமையே தாத்தா சொல்லுவார், 18 வயசுல இருந்து நீ 28 வயசு வரைக்கும் போடுற ஆட்டம், அதாவது லேட் நைட் சாப்பாடு, லேட் நைட் சரக்கு, லேட் நைட் தூக்கம், லேட் நைட் ட்ரக்கு, இதெல்லாம் எப்போ பாதிக்கும் தெரியுமா? 28 வயசுல உன் குழந்தை ஸ்கூலுக்கு பேகை தூக்கும் போது நீ வந்து ஆஸ்பத்திரிக்கு பைய தூக்குவ அப்படிம்பாரு. அப்ப அந்த நோயோட தாக்கம் பிளஸ் அந்த நோயோட தீவிரத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 15ல இருந்து 20 வருஷம் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, எந்த நேரத்துல வேணா என்ன வேணா சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசி, அந்த ஹெப்படைட்டிஸ்லயே 2 வகையான வைரஸ் இருக்கு. இந்த வைரஸ் தாக்கப்பட்டவங்களுக்கும் சிரோசிஸ் ஆஃப் லிவர் வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா அதிகப்படியான ஒபிசிட்டி, அதாவது ரொம்ப பாடியா இருக்காங்க இல்லைங்களா, 120 கிலோ 130 கிலோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், ஃபேட் படிந்த ஒரு செகண்ட் ஸ்டேஜ், ஃபேட்டி லிவர்லயே செகண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த 3ஆவது ஸ்டேஜ் போகும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் தான். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பசிய கட்டும், நைட்ல சரியா தூக்கமே வராது. ஓகேங்களா, நடந்தா கெசு கெசுன்னு மூச்சு வாங்கும், லெஃப்ட் சைடு சுருக்கு சுருக்குன்னு குத்தும். அடுத்தது 2 வேளை உணவு பசி எடுத்து சாப்பிடுவீங்க, 3ஆவது வேளை சுத்தமா பசிக்காது. கால்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் தேக்கம் இருக்கும், கால் பாதம் வீங்கும், வயிறு வந்து அசைட்டிஸ்னால நீர்னால நிரம்பும். இதெல்லாம் லிவர் வந்து சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து கடைசி ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இன்னர் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடும். லிவர்ல ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உணவு குழாயில இருந்து வாமிட்டிங்ல பிளட் வர்றது, யூரின் போகும்போது மோஷன் போகும்போது ப்ளீடிங் லீக் ஆகிறது, இதெல்லாம் லிவர் சிரோசிஸோட ஒரு அறிகுறிகள். இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம்? இதுக்கெல்லாம் மெடிசன் இருக்கா அப்படின்னா அலோபதியில லிவர்
லிவர் சிரோட்டிக் மெடிசன் கிடையாது. ஓகே. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான். ம். வேணா அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நமக்கான லிவர் கிடைக்கிற வரைக்கும் சப்போர்ட்டிங் மெடிசன் நம்ம கொடுப்பாங்க. அலோபதியில பார்த்துக்கலாம். ம். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அந்த நீர் போறதுக்கு, வயித்துல இருக்கிற நீர் எடுக்கிறதுக்கு ம். மாத்திரை போட்டாலும் சிலருக்கு அந்த நீர் இறங்குற மாத்திரை போட்டாலும் இறங்காது, ம். டேப் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. எல்லாமே லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் ஒரு ம். 6 மாசம் இழுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. அதுக்கு மேல டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். ஆ. சித்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள ம். நாங்க லிவரை வந்து முழுசாவே உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். இது சாத்தியமா? கண்டிப்பா. ம். கிட்டத்தட்ட இந்த 30 வருஷத்துல நானே ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கேன், ம். கம்ப்ளீட்டா சரி பண்ணி. ம். ஓகேங்களா? அதனால நான் சொல்றது என்னன்னா, லிவர் சிரோட்டிக் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஈஸி டைஜஸ்ட் ஃபுட்டு, ஓகே. அதாவது தண்ணி வாட்டர் கண்டென்ட் நிறைய எடுக்கக்கூடாது, உப்பு சார்ந்த உணவுகளை குறைச்சிடணும். ம். உப்பும் தண்ணியும் அதிகமா எடுக்க எடுக்க வயிற்றுல நீர் கோர்த்துக்கிட்டே இருக்கும். ம். அதனால ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் டைமுக்கு எண்ணெய் தூங்கணும். சார்ந்த உப்பு சார்ந்த உணவுகளை முழுதும் அவாய்ட் பண்ணிடணும். ம். இதெல்லாம் எங்களோட சித்தா ட்ரீட்மெண்ட்டு, ம். இதுக்கான பத்தியத்தை நான் சொல்றேன். ஓகே. ஆனா அலோபதியில இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ம். இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க? நாங்க நம்மளோட பச்சளை மூலிகைகள் தான் பச்சளை கொடுக்குறோம். மூலிகை மட்டும். பச்சளை மூலிகைகள் ம். கொடுப்போம், நெரிஞ்சில் வேர் குடிநீர் கொடுப்போம். ம். இதெல்லாம் வந்து நீரை தானாவே வடிய வைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ மோஷன் வந்து லூஸ் டூல்ஸா போகும். ம். இந்த லிவர் சிரோசிஸ் வந்துருச்சுனாவே ம். தண்ணி வெளியில வராது, ம். ஆனா சாப்பிட்டோம் சாலிட் ஃபுட் சாப்பிட்டா உடனே வெளியே தள்ளும், ஓகே. லூஸ் டூல்ஸ் போய்கிட்டே இருக்கும். ம். இது ரெண்டையுமே நாங்க எப்படி நிறுத்துவோம் அப்படின்னா, ம். லூஸ் டூல்ஸ் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பவுடர் வந்து தண்ணியில கலந்து கொடுக்கும்போது ஸ்டாப்பேஜ் பண்ணும். ம். அது என்ன பவுடர் கொடுப்போம்னா, நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, ஆமா. அந்த அந்த பவுடர் கொடுப்போம். அது வந்து நமக்கு நிற்கும், ம். அடிக்கடி லூஸ் டூல்ஸ் போறதை நிறுத்தும். ம். அந்த பவுடர் கொடுப்போம். ம். ப்ளஸ் வந்து தண்ணி வெளியில போகணும், வயித்துல இருக்கிற நீர் வெளியில போறதுக்கு எங்க மருந்தோட நெரிஞ்சில் முள் குடிநீர் கொடுப்போம். இதெல்லாம் கொடுக்கும்போது தானா வெளியில போகும். ஓகே. அந்த மூலிகைகள் சொல்றீங்க இல்லையா, அந்த மூலிகைகள் ரிவீல் பண்ண முடியுமா? இதெல்லாம் நாங்க ஆட் பண்ணிப்போம், இந்த மூலிகைகள்லாம் இதுல சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல முடியுமா? இல்ல, இந்த மூலிகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், அது வேற மாதிரி, இதுதான் அந்த மூலிகைன்னு தெரிஞ்சு ஏதாவது வேற மாத்தி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அது ஏதாவது சைடு எஃபெக்ட் பண்ணும். ஓகே. அதனால நாங்க அந்த மூலிகைகளை வெளியே சொல்றது இல்ல. ஓகே. மேக்சிமம் எங்ககிட்ட வரும்போது அதுவும் அவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் இல்ல. ஆ. இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போறீங்க, ம். உங்களுக்கு அதுக்கு ஆகிற செலவு பாத்தீங்கன்னா 60 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 1,20 லட்சம் வரைக்கும் ஆகுது. ம். எங்ககிட்ட இப்போ அந்த மோஷன் போற பொடி, மோஷன் லாக் பண்ற பொடி, பிளஸ் வந்து அந்த நெரிஞ்சில் முள் குடிநீர் எல்லாம் 300 200 அவ்வளோதான், அதிக காஸ்ட்லாம் இல்ல, ஓகே. கம்மி விலையில வந்து கம்மி விலையில தான். கம்மி விலையில நிரந்தரமான தீர்வு கொடுக்குறீங்க கண்டிப்பா. அப்படின்றதையும் சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா இதுக்கான பத்திய முறைகள் ரொம்ப கடுமையா இருக்கும். ம். இந்த பத்திய முறைகள் என்னவெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இப்போ ஒருவேளை அந்த கல்லீரல் அலர்ஜி வந்துருச்சுன்னா? கல்லீரல் அலர்ஜி வந்துருச்சுன்னா மோர், அவ்வளோதான். அதாவது பழைய கஞ்சின்னு சொல்லுவோம். ஆ. பழைய கஞ்சி மோர் வந்து 2.5 மணி நேரத்துல ம். தயிர் உர போட்டு எடுக்கிற மோர். ம். நீங்க புளிச்சு போன மோர் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும், ஓகே. வயிற்றுல இன்னும் உப்புசம் அதிகமாகும். ம். 2.5 மணி நேரத்துல உர போட்டு எடுக்கிற தயிர்ல வர்ற மோர், ம். சின்ன வெங்காயம், ம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய், ஓகே. இதுதான் நாங்க கொடுக்குற உணவு. ம். மேம், இப்போ இதுக்கான ஏஜ் குரூப், இந்த ஏஜ்ல இருந்தா அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நபர்களை நாங்க பார்த்திருக்கோம். இல்ல இந்த குரூப்ல இருந்தா இப்போ ஒரு 35ல நீங்க சொல்ற மாதிரி 28ன்னு சொல்றீங்க. 28ல எத்தனை நபர்களை நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த வயசுல இருந்து இந்த வயசுல வந்து அதிகமான பாதிப்புகளை நாங்க பார்த்திருக்கோம், இல்ல பாக்குறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்ல முடியுமா? 45ல இருந்து நான் 55க்குள்ள நிறைய பேத்த பார்த்திருக்கேன். ம். 28ல இருந்து 30க்குள்ள ஃபேட்டி லிவர் தான் வருவாங்க. ஓகே. ஆனா 30க்கு மேல அந்த ஃபேட்டி லிவரை விட்டுறாங்க இல்லைங்களா, ம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ம். லிவரை பொறுத்த வரைக்கும் 90% ம். செயல் இழந்தா மட்டும்தான் ஓகே. நமக்கு லிவர் கெட்டதே தெரியும். ம். ஓகேங்களா, ஓகே. ஒரு காய்ச்சல்னா இப்போ இன்னைக்கு காலையில காய்ச்சல் வருதா ஒரு 10 நிமிஷத்துல டாக்டர்கிட்ட போயிடுவோம். ம். லிவர் சிரோட்டிக் எல்லாம் அப்படி கிடையாது, ம். 90% செயல் இழந்துருச்சு. ம். அப்புறம்தான் உனக்கு ஏதோ கம்ப்ளைண்ட்டுங்கிறது நம்ம உணரவே ஆரம்பிப்போம், ஓகே. லாஸ்ட் ஸ்டேஜ் ஆயிடும். ம். அதனால தான் இன்னைக்கு லிவர் சிரோட்டிக் இவ்வளோ அதிகமா இருக்கு. ஓகே. நோயை பத்தின யாருக்குமே விழிப்புணர்வே இல்லை. சரி. இன்னைக்கு யாருமே 8 மணி நேரம் தூங்குறது இல்லை. ம். அதுதான் இந்த நோய்களுக்கெல்லாம்
மூல காரணமே இதுதான். அதாவது லிவர் எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கிற டைம் என்ன அப்படின்னா 11 மணில இருந்து வெடிய காலம் 3 மணி வரைக்கும் தான் லிவர் ரெஸ்ட் எடுக்கணும் தாத்தா சொல்லுவார். எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த லிவர் ரெஸ்ட் எடுக்கிற டைம், ஏன்னா அது மறுபடியும் 18 மணி நேரம் நமக்காக உழைக்கணும். சாப்பிட்ட உணவை செரிச்சு நல்லதை கெட்டதை பிரிச்சு அந்தந்த ஆர்கனுக்கு அனுப்புற வேலையை லிவர் தான் பண்ணும். அதனாலதான் அதுக்கு பேரு ராஜ உறுப்பு. இப்ப அது ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நம்ம சாப்பிட்றோம். 11 மணில இருந்து வெடிய காலம் 3 மணி வரைக்கும் மிட்நைட் பிரியாணி, அப்புறம் எக்கு, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா லிவர் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த உணவை யாரு டைஜஷன் பண்ணுவா? அது ஃபேட்டா போய் போய் எங்க படியும்? கல்லீரல்ல தான் படியும். அது எவ்வளோ அடிச்சாலும் தாங்குதுன்னு அதை நிறைய அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அதை வந்து நம்மளை படுக்க போட்டுரும். அதாவது தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, கல்லீரல் வந்து பொதி சுமக்கிற கழுத, அதை நீட்டி விட்டு படுத்ததான் அது அவ்வளவு சீக்கிரம் எழுப்ப முடியாது, அது செத்துரும். ஓகே, இப்போ இந்த கல்லீரல் அலர்ஜின்னு சொல்லும் போது இதுல பெரும்பான்மை ஆண்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்ல பெண்களா? பெரும்பான்மையானது ஆண்களுக்கு தான். பெண்களுக்கு இந்த பாதிப்பு இல்லை, அவ்வளவா வந்ததும் இல்லை. ஒரு 100 பேஷண்ட்ஸ் பாக்குறோம் அப்படின்னா அதுல 2 பேர் தான் லிவர் சிரோட்டிக் பெண்கள் வராங்க. மீதி 98 பேரும் ஆண்கள் தான். ஓகே, இப்போ மஞ்சக்காமாலைனா? மஞ்சக்காமால கழிவுநீர் கலந்த தண்ணியை யார் குடிச்சாலும் வரும். ஓகே, அப்போ இதுல அதிகமான பாதிப்புகள் ஏற்படக்கூடியது ஆண்களுக்கு தான். ஓகே, ஆனா இந்த பெண்களுக்குமே வர்றதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்கும். பெண்களுக்கு என்ன ரீசனுக்காக வருது? நீங்க வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும் போது ஆண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. இதே இது பெண்களுக்கு வந்துச்சுன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? பெண்களுக்கு அதிகமா வர்றது எங்கிட்ட பித்தப்பை கல்லுக்கு தான். அது ஏன் வருது அப்படின்னா காலையில உணவை ஸ்கிப் பண்றது. ஓகேங்களா? பெண்கள் மட்டும்தான் காலையில சாப்பாடு 11 மணி, மதியான சாப்பாடு 4 மணி, நைட்டு சாப்பாடு 11 மணி, வீட்டுக்கார் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பெண்களுக்கு அதிகமா வர்றது மஞ்சக்காமால எல்லாம் கிடையாது. ஃபேட்டி லிவர் வரும். இந்த லேட்டா சாப்பிட்றது, ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வருவாங்க. அதிகமா வர்றது பித்தப்பை கல்லுக்காக தான் வருவாங்க. ஓகே ஓகே மேம், நிறைய விஷயங்களை தெரியாத விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றிகள் மேம். தேங்க்யூ.